இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 800 ஆனது 5% கூட்டு வட்டி விகிதத்தில், அதாவது அசலோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 800ன்னு. எத்தனை பர்சன்டேஜ்? 5%. ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு எழுதிக்கிட்டேன். முறை வந்து கூட்டு வட்டி முறைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடு. சரிங்களா? என்னவா மாறுது? 882 மாறுது. ஸோ இது என்னது? ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு காலம், அதாவது வருஷம் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இப்போ நமக்கு கூட்டு வட்டிக்குன்னா பேசிக்காக ஒரு ஃபார்முலா உண்டு இல்லை? ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏக்கு மேலே 882, பிக்கு மேலே 800 இன்ட்டு ஆறுக்கு மேலே என்ன பண்ணணும்? 5ன்னு போடணுமா? 1 + 5 / 100 ஹோல் பவர் n எழுதிக்கிறேன். சூப்பர். இப்போ இந்த டைமை 2ஆல் அடிப்போம். 2ஆல் அடித்தா என்ன வரும்? 4 2 8, 4 2 8, 1 2 2. ஸோ இதையும் அடித்தா 4 2 8 0 0. ஸோ என்ன பண்ணலாம்? இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கும். அப்போது 100 இந்த சைடு போனால் 100, அதோட அந்த 5 கூட்டினா 105 / 100ன்னு வரும். ஓகேவா? ஸோ 105 / 100 ஹோல் பவர் n இருக்கும். இந்த 400 அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ இந்த சைடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 / 100 ஹோல் பவர் n ஆடி சொன்னேன். அதே மாதிரி 400 அங்கே கீழே போயிடும். அப்போது 441 டிவைடட் பை 400, ஏன்னா பெருக்கல்ல இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ இதையும் கட் பண்ணுவோம். 5ஆல் அடித்தா 2 1. ஸோ இதை அடித்தா 20ன்னு வரும். இப்போ எனக்கு 20 எதால் பெருக்கினா 400 வரும்னு யோசிங்க. 20 வந்து அதே 20ஆல் பெருக்கினா 400 வரும். அப்போ 20 ஸ்கொயர்டுங்கிறது 400 இல்லையா? அப்போ அதே மாதிரி 21 எதால் பெருக்கினா 441 வரும். ஸோ கீழே 20 ஸ்கொயர்னா மேலே 21 ஸ்கொயர்டாக இருக்கலாம். ஸோ 21 × 21 போட்டால் 441 வந்துருச்சு. அப்போ ஒரு வேளை எண்ணுக்கு மேலே ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சுன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய வேல்யூவை நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போ n = 2